ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன், நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா. சரி, கவர்ச்சியை ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க இத்தனை வருஷம் முக்கி புடுங்கினதை எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? நல்லாவே வரும். கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. ஓட்டு போறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறாப்ல. என்ன காலம்க்கு ரெண்டு கையாலே அமுக்குறா. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. எனக்கு சரக்கு வேண்டாம் ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம், ஒரு நாட்டு குடிமக்களுக்கு வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றார். முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? அவன் வேற நான் வேற இல்ல, எனக்கு எல்லாமே தாசன். முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? திரும்புறார், உட்கார்றார். அவன் ஊடகத்தை கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? சார் பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. இல்ல எனக்கு புரியல, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே காரணம்னாங்க, அப்ப டிஎம்கே ரூலிங் பார்ட்டி. ஓகே, இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் டிஎம்கேங்கிறாங்க. டிஎம்கே பண்ற வேலையாவே இருக்கட்டும், இல்ல டிஎம்கே பவர் அதிகமா இருக்கிறதாவே இருக்கட்டும், அதை உங்களால கட்டுப்படுத்தி நிறுத்த முடியலன்னா பின்வரும் காலங்கள்ல நீங்க எப்படி எங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, வாரிய தலைவர் பதவி கொடுத்தாங்க, மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? யாரோ ஒரு நடிகன் பின்னால போய் பின்வாசல் வழியா போறீங்க, அவன் கேட்ட புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க? இல்லங்க. சரி இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்கம் இல்லாம. செய்தி விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வைக்கப்பட்ட சட்டமேதை அம்பேத்கரின் 6 அடி உயர சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உன்னை சேர்த்தான். அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி சிலையானது அகற்றப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் சிலையை திறக்க முடியாமல் திரும்பி சென்றிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். தெய்வமே தெய்வமே
நன்றி சொல்வேன் தெய்வமே. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்திருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. நீங்க யார் என்பது தெரிந்துவிட்டது. நீங்கள் வெளிப்படையாக வந்துவிட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள். மியூசிக். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சு செத்து போங்க. இதுக்கு என்ன இது? இது நடக்குது, அது நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எதோ நடக்குது. நான் வந்தா கிழிச்சு தள்ளிடுவேன் உங்க அண்ணன் சொன்னாருடா. இவங்க அண்ணன் வீடியோ, பழைய வீடியோ நெட்ல இருக்கடா, யூடியூப்ல போட்டு பாருங்கடா. பரதேசி நாய்ங்களா, தற்பூரிங்களா. அண்ணே போன எலெக்ஷன்ல நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு உங்க அண்ணன் எடுத்து சொன்னார்ரா. அப்போ உங்க நொண்ணன் கிட்ட போயிட்டு கமெண்ட்ல, ஏண்டா மயிறு எங்கடா போன, மயிறு தே மகனே பூ மகனே, இத்தனை வருஷம் எங்கடா தூங்கிட்டு இருந்த, கரெக்டா எலெக்ஷன் 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி பேசியடா, தே மகனே பூ மகனே கேட்க வேண்டியதானடா. பூ மகன்களா? என்கிட்ட வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க நீ எங்க போனேன்னு. ஏன் இதுக்கு முன்னாடி கேட்கல? கொஞ்சம் மெச்சூரிட்டி, அரசியல் புரிதல் இல்லாம இருந்தேன். சோ அரசியல் என்ன தெரியாம இருந்தேன். சோ இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறேன். கேட்கவே கூட சொல்றதுக்கு நீ யாரா? ஹலோ, என்னென்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. அசிங்கமா திட்டாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா. அசிங்கமா ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்கடா. அப்பதான் வந்து நல்லா ரீச் போகும், நான் நல்லா ட்ரெண்ட் ஆக முடியும். என்ன எப்படியாவது என்ன ஒரு பெரிய ஆளா ஆக்கி விடுங்க ப்ளீஸ். ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது, அவன் வந்து யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில. அவங்க வந்தாதான் பாதுகாப்பு எதுக்குள்ள சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, இங்க பண்றாங்க. இப்ப வயசானவங்க வந்தாலும் விட மாட்டாங்க. ஒரே கம்ப்ளைண்டா வச்சிருந்தாரு. இப்ப இவர் ஆட்சியில மட்டும் என்ன நடக்குது? பாலியல் வன்கொடுமை 10 வயசு சிறுமியை அவங்க பண்ணிருக்காங்க. எல்லா பேப்பர்ல வந்து எல்லா நியூஸும் பாக்கலாம். ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை வாய் திறந்து கூட பேச மாட்டேன்டாரு. இப்ப மட்டும் ஏன் பேசல? இப்ப பேச வேண்டியதானே? இந்த தூத்துக்குடிய ஒரு போர்ட் சிட்டியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை. என்னடா கோரசா துப்புறியே? அப்படியே ஊட்டியும் ஹில் ஸ்டேஷன் அறிவிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். கோடை கால வெப்பத்துக்கு நாங்க அங்க போயிட்டு வருவோம். தூத்துக்குடி வாசிகளை கேட்டீங்களா? இவர் தான் உங்க எம்எல்ஏ. அதாவது தூத்துக்குடி போர்ட் சிட்டின்னு மாதிரி எத்தனை ஆண்டு காலம் ஆகுது? துறைமுகம் நகரம்ன்றதே நம்ம தூத்துக்குடி தான். இந்தியாவிலே 13வது துறைமுகமும் நம்ம தூத்துக்குடி தான். அதே தெரியாம போர்ட் சிட்டியா மாற்றணும் அவர் தலைவர் ஆசைப்படுறாராம், இவரும் ஆசைப்படுறாராம். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. என் குழந்தை ஓட்டு போடு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. ஐயா அந்த மாமா எதனா பண்ணக்கூடாதா? பாபா மறக்கலையா? ஐயா ஏதாவது பண்ணு, என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்க கூடாதா? ஏன்பா எல்லாருமே சேர்ந்து ஒருத்திட்டீங்க? வாயை திறந்து சொல்றா, தண்டச்சோறு. மனுஷன் டென்ஷன் ஆகுது. வாயில கொள்ளட்டையா? It's a very sensitive case and I think we as a department we have to approach it with a lot of sensitivity. எப்படிங்க மேடம்? திரும்ப சொல்லுங்க. எப்படி we have to approach it with the sensitivity? எப்படி இந்த சென்சிட்டிவிட்டியா மேடம்? இந்த இருக்கு பாருங்க அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த மேடம் சொன்ன சென்சிட்டிவிட்டி, அது ஒரு பக்கம் இருக்கட்டா. அடுத்து பாருங்க, We have to உடல்ல வந்து காயங்கள் அதிகமா இருந்தது, கை கால திருப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க. இல்ல அப்படி இல்ல, அவ்வளோலாம் இல்ல, அப்படி இல்ல, அவ்வளோலாம் இல்ல, அப்படி இல்ல, அவ்வளோலாம் இல்ல, அப்படி இல்ல, அவ்வளோலாம் இல்ல. மறுபடியும் பாத்தியாடா? இந்த பாரு, ஓவரா பேசனேன்னு வெயி, தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக கூறி மின்சார வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை வெப்பத்தில் தவிக்கும் நிலையில் இரவில் மின்வெட்டு ஏற்பட்டால் எப்படி வாழ முடியும் என கூறி மறியலில் ஈடுபட முயன்றனர். கேக்குதா? ஜோசப் விஜய் எனும் நான் சத்தமா
இனிமேல் தமிழ்நாட்டை காப்பதாருமா மாற்றம் போதுமா இந்த மாற்றம் போதுமா இனிமேல் தமிழ்நாட்டை காப்பதாருமா. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் கிடக்குறானுங்க சோசியல் மீடியாவில். அவனுங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவனுங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு தெரிஞ்சானுங்க. கடைசி நேரங்களில் திடீர்னு எங்கேருந்து முளைச்சு வந்தானுங்கன்னே தெரியாது. வந்து வீடியோஸ் போட்டானுங்க. வாக்களிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட், பீச் கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானுங்க. அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானுங்க. சம்பந்தமே இல்லாமல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இவனெல்லாம் எங்கே போனானுங்க இப்போ? அரசியலே தெரியாத இன்ஃப்ளூயன்சர் புளுத்திகளே, சீரழியுது தமிழ்நாடு இப்போ எங்க போனீங்க? ஓ ஒட்டு கேட்டு ரீல்ஸ் போட்ட அண்ணிலோட குஞ்சுகளே, சீரழியுது தமிழ்நாடு இப்போ எங்க போனீங்க? சிஎம் தொகுதியிலே வந்து இப்போ கரண்ட் இல்லைன்னு மக்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் தான் மேலே நீங்க பார்த்துட்டு நான் கேட்டது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது நான்